சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தனித்தனியாக மனப்பாடம் பண்ணுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக பாடமாக போக போகிறோம், பக்கமாக போகிறோம். பக்கம் 1 பக்கம் 2 அது மாதிரி போக போகிறோம். இப்போ உங்களுக்கு கதையும் புரியும், எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ண முடியும். சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறேன். சரி, முதல் பக்கம் பாடம் 1, ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். ஃப்ளைட்னா ஏரோப்ளான் கிடையாது. ஃப்ளைட்னா முதல்ல பறந்த அனுபவம். யாருக்கு? சீகல். த யங் சீகல்னா கடல் பறவை வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ். லெட்ஜுனா என்ன? ஒரு செவர் இருக்குல்ல, நம்ம செவர், அந்த செவத்தில் ஷெல்ஃப் அடிச்சிருக்கோம்ல, ஷெல்ஃப் அடித்ததில் பொம்மையில் வச்சுருப்போம்ல, அதுதான் லெட்ஜு. அப்போ அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? எ நேரோ ஷெல்ஃப் தட் ஜஸ்ட் அவுட் ஃப்ரம் அ வெர்டிக்கல் சர்ஃபேஸ். நேரோ ஷெல்ஃபு, வெர்டிக்கல் சர்ஃபேஸ். அப்போ இங்கே சீகல் எங்கே இதில் உட்காந்துருக்கா? செவத்துக்கு இல்லை, செவத்தில் ஷெல்ஃபில் உட்காந்துருக்கா? இல்லை. இந்த படம் போட்டிருக்காங்க இல்லையா, லெட்ஜு. இது இந்த கடல், இந்த 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 பாறை செங்குத்தாக கீழே இறங்குது, அவ்வளோதான். அதுதான் லெட்ஜு. அதில் நின்றுக்கிட்டு இருக்குது. அதனுடைய 2 பிரதர் சிஸ்டரும் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே பிஃபோர். ஹி ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை. அஃப்ரைடுனா என்ன? பயம். அஃப்ரைடுக்கு பதில் இது பயம். ஆண்டானிம் என்ன அதுக்கு? கரேஜ், தைரியம். அஃப்ரைடுனா பயம், கரேஜ்னா தைரியம். அப்போ அதுக்கு அஃப்ரைடாக பறக்கிறதுக்கு அது என்ன பண்ணுமா? when he had taken a little run, ரன்னுக்கு ஆண்டானிம் சினானிம் வாக்கிங் பிரிஸ்க்லி சொல்லலாம். எனிவே, ஃபார்வர்ட் டு த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ். பிரிங்க்னா அந்த கடைசியில் போய் அந்த லெட்ஜில் போயிட்டு அப்புறம் அட்டெம்ப்ட் டு ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ். ஃப்ளாப்னா ரெக்கையை விரிக்கிறது. அப்புறம் பிகேம் அஃப்ரைடு. மறுபடியும் வேர்டு வந்திருக்கு பாருங்க, 2வது தடவை அஃப்ரைடு வந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரீ அந்த கடல் கீழே நல்ல செங்குத்தாக இருந்து பல மைல்கள் கீழே இருந்ததுனால பயம். அதுக்கு ஃபெல்ட் செட்டன். செட்டன்னா என்ன? உறுதியாக. செட்டன்னா உறுதியாக அதுக்கு தெரியுதான். அப்போ உறுதியாக தெரிகிறதுக்கு ஆண்டானிம் என்ன? ஆம்பிகுவஸ், டவுட்டு. உறுதியாக செட்டன், டவுட்டுனா சந்தேகம். அப்போ அதுக்கு உறுதியாக தெரியுமா விங்ஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு. அதனால் அது குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பொந்துக்குள்ளே உட்காந்துக்கிச்சான். ராத்திரி பூரா இருந்துச்சான். அந்த 2 பிரதர் சிஸ்டருக்கும் அவங்களுடைய விங்ஸ் வெரி ஷார்ட்டர் தேன் ஹிஸ் ஓன். அவங்க விங்கு ஷார்ட்டர். அப்போ அதுக்கு ஆண்டானிம் என்ன? லாங்கர். ஷார்ட்டர்னா சின்ன 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 ரெக்கை, இதுக்கு லாங்கர் ரெக்கை. தேன் ஹிஸ் ஓன் ரேன் டு த பிரிங்க். அந்த ஓடி போய் அவங்க ஃப்ளாப்பிங் த விங்ஸ் அண்ட் தே ஃப்ளூ அவே. அப்படியே பறந்து போயிடுச்சான். he failed to muster up. தைரியத்தை கரேஜ். பார்த்தீங்களா? கரேஜ் வந்திருக்கு பாருங்கள். கரேஜ், அஃப்ரைடு வந்துடுச்சா பாருங்கள், லிங்க் பண்ணுது. கரேஜ் தைரியம். அந்த இதில் தைரியமாக போக முடியலை. அவங்க அப்பாவும் அம்மாவும் கம் அரவுண்ட் காலிங் ஹிம் டு ஷேலிக். பக்கத்தில் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கத்துறோம்ல, சாப்பிட்றியா இல்லையா, அப்பா அம்மா கத்துறாங்களே அது மாதிரி கரேஜிங் சம் ஒரு லவுட் வாய்ஸ் ப்ரொடியூசிங் ஹை பிச்ட் அண்ட் பியர்சிங் வாய்ஸ். என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கத்துவாங்க. இல்லை வாவ் அப்படின்னு கத்துவாங்க பேர்ட்ஸு. அப்போ ஷ்ரிலி ஸ்கோல்டிங் ஹிம், திட்டுறது. த்ரெட்டனிங்னா என்ன? பயமுறுத்துறது. த்ரெட்டனிங் ஹிம் டு லெட் ஸ்டாவ் ஆன் இஸ் லெட்ஜ் அன்லெஸ் ஹி ஃப்ளூ அவே. உனக்கு நீ மட்டும் பறக்கலை, உனக்கு சோறே கிடையாது. ஸ்டாவ், பட்டினி கிடந்த சாவ் அப்படின்னாங்களாம். பட் ஃபார் லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். அவரால் மூவே பண்ண முடியல. Why did the seagull fail to fly? Because he did not have the courage. He was afraid that his wings won't support him. What did the parents do? They call him to shrilly, scolding him, threatening to leave him starved, pussy. That was 24 hours ago. அது 24 நேரத்துக்கு முன்னால். Since then, nobody came to him. அழுதுகிட்டே கடை அப்படின்னு விட்டு போயிட்டாங்க. The day before, all day long, he has watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. எப்படி பறக்கிறது, how to fly, பர்ஃபெக்டாக செஞ்சாங்களாம்.
பெர்ஃபெக்டிங். ஓ இப்படி இந்த ரெக்கை இப்படி விரி, அந்த ரெக்கை அப்படி விரி. டீச் பண்ணாங்களாம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ். அப்படியே கடலில் வந்து அப்படியே கடல் அப்படியே தட்டி கொண்டு போகிறது. அப்படியே போய் தட்டி அப்படியே கடலில் அப்படியே நம்ம இந்த கல்லை விட்டு எரியோம்ல, அப்படியே கல் வந்து சறுக்கு விட்டோம்னா, அந்த ஓட விட்டோம்னா டக்குன்னு போகும்ல, அது மாதிரி சறுக்குனாங்களாம். ஸ்கிம் பண்ணி போனாங்களாம். டை ஃபார் ஃபிஷ். He had, in fact, seen his older brother catch his first herring. Herringனா என்ன? ஒரு மீன். ஹெர்ரிங்னா மீன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிஷ். ஹெர்ரிங்கிறது ஒரு மீன். இட்ஸ் அ லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் ஆஃப் சி. அப்போ இட்ஸ் அ சில்வர் ஃபிஷ். சில்வர் கலரில் இருக்குமா அந்த ஹெர்ரிங்கு, கூட்டமாக போகுமா ப்ரொடியூஸ். அது வந்து லாங் சில்வர் ஃபிஷ். இது வந்து என்ன செய்தான், அந்த மீனை பிடிச்சி அண்ட் டிவோர் இட். மீனை பிடிச்சி சாப்பிட்டான். அதை பார்க்குறது அந்த ஓல்டர் பிரதரும் சிஸ்டரும். ஓல்டர் பிரதர் வந்து அந்த ஹெரிங் மீனை பிடிச்சி அப்படியே ஆசையாக கடிச்சு சாப்பிட்டதை பார்த்தான். இந்த வாயிலெல்லாம் எச்சு ஊறி இருக்கும் பாவம். ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் ஒயில் பேரண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அரவுண்ட் ரேசிங் அ ப்ரவுட் ஹெக்கிள். ஹெக்கிள்னா என்ன? அப்படியே ஹென், அதாவது கூட்டமாக நல்லா சாப்பிடு மீன் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓல்டர் பிரதர் சொன்னாங்களாம். அப்போ இதில் 3 வேர்டு வந்திருக்கு பாருங்கள். ஹெர்ரிங்கிறது மீன், டிவோருங்கிறது எங்கம்னு சாப்பிட்றது, ஈட்டிங் ஈகர்லி. சரியா? ஈட்டிங் ஈகர்லி, சம்திங் ஈட்டிங் ஈகர்லி, லார்ஜ் அமௌண்ட், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறது. நத்திங்ஸ் லெஃப்ட். டிவோர்னால் எல்லாத்தையும் நம்ம வாரி வலிச்சு சாப்பிட்றதுமில்ல, அதான் டிவோர். அண்ட் ப்ரௌட் ஹெக்கிள்னா என்ன? நல்லா பண்ணிட்டடா அப்படின்னு நம்ம பாராட்டுறோம்ல, அதான் ப்ரௌட் ஹெக்கிள். All the morning, the whole family had walked about on a big plateau midway down opposite cliff, laughing at his cowardice. Cowardice அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து சினானிம் என்ன கவர்டிஸுக்கு? கவர்டுனா அஃப்ரைட் இல்லையா? கவர்டுனா கோழை. என்ன செய்வான்? பயப்படுவான். கோழை அஃப்ரைட் ஆவான். கோழை வந்து அஃப்ரைட் ஆவான். கவர்டு கோழை. தைரியமாக இருக்கிறதுக்கு கரேஜ். பாருங்கள் 3 வேர்டு அப்படியே லிங்க் ஆகுது பாருங்கள். கவர்ட், கரேஜியஸ். கவர்டுக்கும் கரேஜ் டிஃப்ரென்ஸ் என்ன? கவர்டுங்கிறது கோழைத்தனம், கரேஜுங்கிறது என்னது? தைரியம். அப்போ கரேஜியஸ். கரேஜ். அப்புறம் த சன் நவ் அசெண்டிங் இன் த ஸ்காய். அசண்டுனா என்ன? அசண்டுனா மேலே உதிக்குதான். அப்போ அசண்டுக்கு என்ன வரும்? டிசெண்டு. அசண்டுனா மேலே ஏஎஸ்னா மேலே போகிறது, டிஸ்னா கீழே வருது. அப்போ சூரியன் மேலே உதிக்கிறது. பிளேசிங் வார்ம்லி ஆன் இஸ் லெட்ஜுனா இந்த இதுதான். ஓ டியா என்னாச்சு? அந்த இந்த லெட்ஜில் வந்து சூரியன் வந்து வருது. ஹி ஃபெல்ட் த ஹீட் பிகாஸ் ஹி ஹேட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால். அதான் பட்டினியாக கிடந்து சாப்பிட்டாங்கல்ல. ஸோ ஹி ஃபெல்ட் வாட்? He felt the heat because he had not eaten. He was hungry. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of its ledge. Mackerelங்கிறது இன்னொரு மீன். அது வந்து she fish with a strong taste, often used as food. Mackerel வந்து ரொம்ப strong taste. அது வந்து dried piece, கருவாடு மாதிரி வச்சுக்கோங்களேன். dried piece of mackerel உடைய வால் இருந்துச்சான். Now there was not a single fish. Then he had found. அதுக்கு பிறகு வந்து வேறு ஃபிஷ்ஷே கிடையாது. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough dirt-caked straw. என்னது? அழுக்கான அந்த அங்கே ஸ்ட்ரானா என்னது? நம்ம இது இருக்குல்ல, வைக்கல் புல் மாதிரி, வைக்கல் அது மாதிரி. Where he and his brother and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. Gnawedனா என்ன? Gnawed, G-N-A-W-D. Gnawedனா something repeatedly. அதாவது எக்ஷெல், பீசஸ் ஆஃப் எக்ஷெல். அந்த அவங்க பிடிச்ச மீனுடைய ஷெல்லை வந்து திருப்பி கடிக்கிறது. இப்போ நமக்கு வந்து தேங்காய் சாப்பிட்றோம். தேங்காய் சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறத வந்து பல்ல வச்சு கடிக்கிறோம்ல, அது மாதிரி நாவ்டு, மிச்சம் வாரியாக சாப்பிட்றது. சூ சம்திங் ரிப்பீட்டட்லி. இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது வந்து அது தன்னையே சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பசி இருந்ததான். ஹி தென் ட்ராட்டட் பேக். ட்ராட்டட்னா அதான் பசியாக இருக்குதே. ட்ராட்டட்னா என்னது? ஹி வாக்ட்
ஸ்லோலி வாக் அப் அண்ட் டவுன் ஸ்லோலி, மாடரேட் பேஸ், ஸ்லோவாக வாக் பண்ணுறது. வேகமாக ஓட முடியுமா? பட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராட்டட், இதுக்கு வந்து ஆன்டானிம் என்ன? வாக் ஃபாஸ்ட் இல்லையா? ஃபாஸ்ட்டுங்கிறது ட்ராட்டடுக்கு ஆப்போசிட். ட்ராட்டட்னா மெதுவாக நடக்கிறது. Fourth, from one end of the ledge to another, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. Daintily-னா என்ன? ரொம்ப மெலுசாக, நடக்கவே முடியலை, ரொம்ப சோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த லெட்ஜ் வந்து என்ன செய்யுதுன்னா, ரெண்டு பக்கமும் ஸ்டீப் பிரிசிபீஸ் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கீழே ஸ்ட்ரைட்டாக இறங்குது. அந்த கடல், அந்த பாறை வந்து ஸ்ட்ரைட் ஃபால், ஷியர் ஃபால் ஆஃப் ப்ரிசிபீஸ், வெரி ஸ்டீப் சைடு, நேராக கீழே இறங்குது. கீழே கடல் இருக்கு. அந்த கடலுக்கும் அவங்க அப்பா அம்மா இருக்கிறதுக்கு இடையில ஒரு டீப் வைட் கிராக் இருக்கு. அந்த கிராக்கை தாண்டி போக முடியலை இதனால. ஷோலி அந்த கிராக்கை தாண்டாமல் பறக்காமல் போக முடியுமா? அப்படியே வடக்க போக முடியுமா? நடந்து போய் பார்க்க முடியுமா? நடந்து போக முடியுமா? குட் ஹி வாக்? லெட்ஜே கிடையாது. அண்ட் ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை. எபவ் ஹிம் நத்திங், ஒன்றுமே இல்லை. த பிரிஷிபி வாஸ் ஷியர், டாப் ஆஃப் இட் வாஸ் பெர்ஹாப்ஸ் ஃபர்தர் அவே ஃப்ரம் சி beneath him. நல்லா கீழே இறங்குது. ஸோ அதனால் வந்து என்ன செய்ய முடியல? ஒன்றுமே வந்து செய்ய முடியல. ஸோ ஹி ஸ்டெப்ட் ஸ்லோலி அவுட் ஆஃப் த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ், ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக், ஒரு காலில் நின்றுக்கிட்டு, with other leg hidden under his wing, he closed one eye and then another, pretended to be falling asleep. அப்படியே படுக்கிற மாதிரி ஒரு காலை வச்சுக்கிட்டு நடிக்குது, தூங்குற மாதிரி நடிக்குது. ப்ரிட்டெண்டிங்னா நடிக்குது. ஸ்டில் அவங்க அதை நடிக்குது, ஐயோ நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நடிப்பு போட்டாலும் they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plate or dozing, சாப்பிட்டு பசி மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. His father was preening the feathers on his white back. Preeningனா என்ன? Obviously cleaning the feather. ரெண்டு சிறகையும் அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா மட்டும் தான் பார்த்துட்ருக்கு, தாய் பாசம். அப்பா வந்து அவர் வாட்டுக்கு என்ன செஞ்சிட்ருக்காரு? ஃபெதரை வந்து அவர் வாட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்காரு. She was standing on a little hump. ஹம்ப்னா ஒரு ஹம்ப்னா இப்போ மாடு இருக்குல்ல, மாட்டுக்கு வந்து அந்த திமிழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஹம்ப் ஆன் த பிளாட்டோ, அது மாதிரி ஒரு மேடு மாதிரி இருக்குது. ஹர் ஒயிட் பிரஸ்ட் த்ரெஸ் ஃபார்வர்டு. அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. Now and again she stole a piece of fish that lay at her feet and then scraped each side of the beck on the rock. The sight of the food maddened him. அவங்க அம்மா வந்து சாப்பாடை அங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பாடை பார்க்குறதே மேடுன்னா என்ன? பைத்தியம். மேடுன்னா பைத்தியம் கிடையாது. மேக் him very angry. He loved to tear the food away, scraping his back now and again to wet it. அப்போ அதை நல்லா ஷார்ப் பண்ணணும், ஷார்ப் பண்ணு, ஸ்க்ராப் அந்த ஃபுட்டை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு. He uttered a low cackle. His mother cackled too, looking at him. இங்கேருந்து அம்மான்னு கத்துது. அவங்க அம்மாவை என்ன செய்யுது? திருப்பி அம்மா மகளேன்னு கத்துது. கேக்கல்டு லோ கேக்கல், அதுவும் மகளேன்னு கத்துது. இதோட இந்த பாடம் வந்து நம்ம நிறுத்துகிறோம். இரண்டாவது பாகம். இப்போ வந்து அந்த பறவை வந்து கான்னு கத்தி எனக்கு சாப்பாடு கொடுன்னு அவங்க அம்மாட்ட வந்து கேட்குது. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து திருப்பி மாக்கிங்லி, எகத்தாளமாக, மாக்குன்னா எகத்தாளம், ஸ்க்ரீம்டு பேக், எகத்தாளமாக திருப்பி கத்துறாங்க. ரொம்ப சோகமாக, அம்மா சாப்பாடு கொடுமா அப்படின்னு கத்துது. ஆஃப்டர் அ மினிட் he uttered a joyful scream. அப்புறம் சந்தோஷம், சாப்பாடு கொடு நடிப்பீங்கல்ல நீங்கள், ஒரு நிமிஷம் நடிப்பீங்க, சாப்பாடு அப்படி கொண்டு வர மாதிரி இருந்தால் அப்படியே ஒரு சந்தோஷம் கூச்சல். அவங்க அம்மா வந்து ஒரு பீஸ் பிக்டுனா எடுக்கிறது, ட்ராப்டுனா கீழே போடுறது, ஆண்டானி. ஓகே, dropped a piece and flying across to him, he leaned out eagerly ஆசையோட, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. அது உடனே வந்து இந்த பறவைக்கு வந்து இந்த சீகளுக்கு வந்து சந்தோஷம், ஆஹா சாப்பாடு வருதுன்ட்டு அப்படியே வந்து பக்கத்தில் போன உடனே அது வந்து ஷீ வாஸ் அவங்க அம்மா வரும்போது ஆனால் அவருக்கு எதிரில் வந்த உடனே
தன் சிறகுகளை அசைக்காமல் அப்படியே பேசாமல் இருந்தது, மோஷன்லெஸ். அப்படியே எட்டும் தொலைவில் தான் இருந்துச்சு. மீன் வந்து த பீஸ் ஆஃப் த ஃபீஸ் ஆல்மோஸ்ட் வித்தின் த ரீச் ஆஃப் இஸ் பீக்குன்னா அழகு. அப்படியே வருது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து சர்ப்ரைஸாக இருந்துட்டு எதுக்காக வந்து அம்மா பக்கத்தில் வரல. அண்ட் மேடண்ட், ஏற்கனவே ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வந்திருக்கு. மேடண்டுன்னா என்னது? டெஸ்பரேட்டு, கோபம், ஆத்திரம், அகங்காரம். சரியா? பை ஹங்கர் he dived at the fish. With a loud scream he fell outward and downward into the space his mother had swooped upwards. சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே தூக்கிட்டு மேலே ஓடிடுச்சு. அப்படியே சாப்பாடு இருக்குதுன்னு தவுது. அவங்க அம்மா அப்படியே மேலே போயிடுச்சு. he had the shifts of her wings. அப்படியே வந்து she had a monstrous terror seized on him and horse stood still. அப்படியே கீழே விழுகும்போது அப்படியே சட்டனா அப்படியே கீழே வந்து பயம். அந்த பயத்தில் வந்து அப்படியே அது கீழே விழுகுது. அப்போ அப்படியே சிறகு வந்து விரியுது. அப்புறம் he felt his wings spread outwards. அப்போ அதுக்கு ஆண்டாணி வந்து என்ன வரும்? inwards. The wind rushed against his breast feathers. அதனுடைய சிறகுகளை வந்து சிறகுகளை வந்து விண்டு வந்து ரஷ் பண்ணுது. அப்புறம் வந்து அண்டர் his stomach against his wings. அப்படியே காற்று வந்து அப்படியே தழுவுது. he could feel the tips of wings cutting through the air. அதனுடைய சிறகுகள் வந்து காற்றை கட் பண்ணிட்டு போகிறது மாதிரி பார்க்குது. அந்த மாதிரி போகும்போது he was not falling headlong now. தலைகீழாக பேர்டு வந்து தலைகீழாக விடாமல் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. he was soaring gradually. soarனா மேலே போகிறது. gradually downwards and outwards. அப்படியே வெளியில் அப்படியே பறக்குது. he was no longer afraid. he is now brave. he just felt a bit dizzy. ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது. then he flapped wing. தன்னுடைய சிறகுகளை மேலுங்களும் அசைச்சது, மேலே போனது. he uttered a delightful scream. screamனா என்ன? சத்தம். delightfulனா என்னது? சந்தோஷமானது. அப்போ அதுக்கு ஆண்டோனியம் என்ன? sorrowful, sad. டிலைட்னா ஹாப்பி, சேடு, சாரோ. டிலைட்டுக்கு சினானிம் வந்து ஹாப்பிங்கிறது டிலைட்டு, சாட். and flapped him again. he soared higher. he raised his breast and banged against the wind. கான்னு ஒரே சத்தம். his mother swooped past him. swoopedனா பறந்து வருது. her wings making a loud noise. இது வந்து இன்னொரு சத்தம் போடுறாங்க. ரெண்டு பேரும் ஆஹா நம்ம மக பறந்துருச்சுன்ட்டு. ஃபாதரும் அப்படியே ஆஹா மக பறந்துருச்சுன்னு கத்துறாங்க. தென் ஃபாதர் flew over him screaming. ஸ்க்ரீமிங்னா கத்துறது. ஸ்க்ரீமிங்னா கத்துறது. அப்படியே கத்தி. and then he saw two brothers and sisters flying across and driving him. then he completely forgot. மறந்துருச்சு, நம்மளுக்கு பறக்கவே தெரியாதுன்னு அதுக்கு வந்து மறந்தே போச்சு. he commenced to dive and so shrieking shrilly. பாருங்க, shrilly சத்தம் இல்லையா? நம்ம நினைவு இருக்கா? கூச்சல் striking shrilly ரெண்டுமே ஒரே மாதிரி வேர்டு தான். striking shrilly ஊன்னு ஒரே சத்தமாக போட்டுக்கிட்டு இருக்குது. கடலுக்கு கீழே வந்துருச்சு. straight over it facing over the ocean. அப்படியேவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் சீ இருக்குது, மேலே பறக்குது. அந்த ரிட்ஜஸ், அந்த பாறைகள்லாம் வந்து அது மேலே பறக்குது. he turned his beak sideways and crowed amusedly. crowdனா கத்துறது, amusedlyனா ஒரு ஆனந்த கூச்சல், ஒரு சந்தோஷமான கூச்சல். பிரதர் சிஸ்டரும் அந்த க்ரீன் ஃப்ளோரில் in front of him they were beckoning on him. beckoning அப்படின்னா well done சூப்பராக பண்ணிட்ட சைகை காட்டி கூச்சலிட்டு ரொம்ப வான்னு கூப்பிட்றாங்க. calling shrilly. he dropped his legs to stand on the green sea. legs வந்து ஸ்ட்ராங்க் ஆயிடுச்சு. he screamed with fright and attempted to rise again, flapping his wings. he was tired and weak with the hunger. he could not rise, exhausted by the strange exercise. அப்படியே கடலில் வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து ரெக்கையை விரிக்க பார்க்குது. he can't. லெக்ஸ் வந்து உள்ளே போகுது, விங்ஸ் போகுது. அப்புறம் பார்த்தா பெல்லி, வயிறு வந்து அந்த கடலை தட்டுத்து. he sank no further. அதுக்கு கீழே அது மிங்கலை.
அது வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கு. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங். அப்போ ஃப்ளோட்டிங்க்கு ஆப்போசிட் என்ன? சிங்கிங். ஹி வாஸ் நாட் சிங்கிங். ஹி sank no further. இங்கே பாருங்கள், அதே வேர்டு இங்கே வருது பாருங்கள். சாங்க்கு, சிங்க்கு, ஃப்ளோட்டு. சிங்க்குனா முங்குறது, ஃப்ளோட்டுனா மிதக்கிறது. ஹி ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், சத்தம் போடுறாங்க. ப்ரைஸிங் ஹிம். ப்ரைஸிங்னா என்ன? பாராட்டுறாங்க. இதே பாராட்டினவங்க முதல்ல என்ன செஞ்சாங்க? ஸ்கோல்டிங் ஹிம். முதல்ல வந்து சத்தம் போட்டாங்களா? ஸ்கோல்டிங்ஸ், ப்ரைஸிங், ஆஃபரிங் ஹிம் டு ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். மீனை கொஞ்சம் வந்து மீன் கொடுத்தாங்க. ஹி மேட் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். அப்போ ஃப்ளைட்டில் வந்துட்டார். பாருங்கள் வேர்ட்ஸ் பாருங்கள். லெட்ஜு செல்ஃப் சொல்லிட்டோம். ஷ்ரிலினா ஹை பிச்டு வாய்ஸு. ஹெரிங்னா மீன். டிவோர்னா ஆசையாக வாரி வெளிச்சு சாப்பிட்றது தான். ஸோ நத்திங் இஸ் லெஃப்ட்டு. கிராக்கிள்னா ப்ரோக்கன் வாய்ஸு. ப்ரோக்கன் நாய்ஸ், க்ரை ஆஃப் கூஸ். மெக்கரல்னால் ஒரு மீன். நானா பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி, தேங்காய் சாப்பிட்ற மாதிரி. ட்ராட்டுனா அது ஒரு மெதுவாக நடக்கிறது, மாடரேட் பேஸு. ஜாக், ரன்னு, அது வந்து ஆப்போசிட்டாக வரும். பிரிசிப்பினா வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் த கிளிஃப், அது வந்து நடந்து போகும்போது ரெண்டு பக்கம் கீழே இருந்ததில் அது. ப்ரீடிங்னா அவங்க அப்பா வந்து ஹி வாஸ் கிளீனிங் இஸ் ஃபெதர்ஸு. வெட்டுனா டு ஷார்பன். பிளைன் டிவினா சேட்லி, அப்போ அம்மாட்ட கேட்டுச்சுல சாப்பாடு, மெதுவாக அம்மா சாப்பாடு கொடுன்னு நடிச்சில, அதுதான் பிளைன்ட்லி. சூப்புனா வெரி குவிக்லி த்ரூ த ஏர். பெக்கனிங்னா கூப்பிடுறது, மேக்கிங் எ ஜெஸ்டர், வா வான்னு. பெக்கனிங், இப்படி வா வான்னு கையை வச்சு கூப்பிடுறது, எதாவது வச்சு கூப்பிடுறது. அப்போ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து சீகல் வந்து லெட்ஜில் இருக்குது. ஷி வாஸ் அஃப்ரைட், ஷி இஸ் நாட் கரேஜியஸ் பிகாஸ் ஷி தாட் இஸ் ஃபெல்ட் செர்டன் தட் ஹிஸ் விங்ஸ் won't சப்போர்ட் ஹிம். அது வந்து she went there. She thinks it was shorter, his wings were shorter. He did not have courage. He could not muster upனா தைரியத்தை வரவழைக்க முடியலை. அவங்க அம்மா வந்து ஷ்ரிலி கத்துறாங்க. அப்புறம் ஷ்ரிலினா கோவமாக கத்துறதுக்கு அப்புறம் என்னது சாஃப்ட் நாய்ஸ் வந்து ஆப்போசிட் வேர்டு. அப்புறம் அது வந்து 24 ஹவருக்கு கோ. அப்புறம் வந்து அது பயங்கரமான, அவங்க அண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு 2 மீனை ஹெர்ரிங்கை சாப்பிட்டுட்டு வாரி வெளிச்சு சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா வந்து ஹேக்கிள் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. இதனுடைய கோழைத்தனத்தை அவங்க வந்து பார்த்து சிரித்தாங்க. அவங்க வந்து சன் வந்து மேலே அசெண்ட் பண்ணுது. அந்த லெட்ஜில் வந்து இங்கிட்ட மெதுவாக நடக்குது. ஒரு சாப்பிடவே இல்லை. மெக்கரலில் வந்து அது வந்து அந்த மெக்கரலில் கொஞ்சம் ஒரு வால் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுச்சு. அப்புறம் வந்து இருக்கிறத மென்னுக்கிட்டே இருந்தது. அப்புறம் ட்ராட்டட் பேக் அண்ட் ஃபோர்த், மெதுவாக அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப டெயின்ட்லி, ரொம்ப சோகமாக நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் தென் அது வந்து பார்க்கும்போது 2 பக்கம் கடல் கீழே இறங்கிச்சு. அப்போ இதை வந்து பறக்க வச்சது யார்? அவங்க அம்மா தான் பறக்க வச்சிச்சு. சாப்பாடை வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து போடணும். இது கீழே விழுந்த உடனே ரெக்க என்ன செஞ்சு தன்னால் விரிஞ்சு பறந்துடுச்சு. இப்போது இதுக்கு வந்து ஒரு கைடு இருக்குது. அந்த கைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது டான்ஸ் கைடுன்னு சொல்லிட்டு அந்த கைடை வந்து இப்போ அடுத்த லெசனில் போடுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அதை வாங்கிடலாம். இப்போது டான் அப்படின்னு ஒரு கைடு இருக்குது. இந்த டான் கைடு வந்து எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி படுது. நீங்கள் என்ன கைடு வச்சுருக்கீங்க தெரில. இது பாருங்கள், இது உங்கள் கைடை விட இது நல்லா இருந்ததுன்னா இது நம்ம வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, அந்த பாருங்கள். நான் வந்து இந்த லெசனை வந்து இப்போ போட்டுட்டு இது என்னன்னு பார்க்கும்போது லெட்ஜு பாறையின் விளிம்பு, ஸ்ட்ரெச்சுனா பறந்து விரிந்து, ஃப்ளாப்டு அப்போ ஃப்ளாப்ட் தேர் விங்ஸ் சிறகுகளை அடித்து பறந்தது, ஷ்ரில்லி கூச்சலிட்டது, ஹெர்ரிங் அப்படின்னா மீன், கொத்தி விழுங்கியது, டிவோர், ஹேக்கிள்னா குக்கரித்தது. இப்போ இது மாதிரி அர்த்தம் கொடுத்து இது கொடுத்துருக்காங்க. இதை விட என்னென்னா லெட்ஜு ஷ்ரில்லிக்கு மீனிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராக்கிள்னா சக்கிள், ஷார்பன் கொடுத்துருக்காங்க. இதை விட என்னென்னா கேக்கோ, சக்கோ, இந்த சினானிமஸுங்கிறது நீங்கள் என்ன நினைக்கணும்னா ஒரே மீனிங் கிடையாது. அதாவது மீனிங் சிமிலர் மீனிங் அப்படியே 100க்கு 100 பொருந்தாது. பட் சிமிலர், டெஸ்பரேட், சீரியஸ், டேஞ்சரஸ். பாருங்கள். அதே மாதிரி த்ரெட்டனிங், மெனசிங்,
cowardice timidity, flight flying. இந்த மாதிரி இந்த வேர்டு வந்து ஃப்ளைட்டுனா பறக்கிறது, ஃப்ளையிங். கவர்டிஸ்னா கோழை, டிமிடு, துணிவின்மை. இப்போ இது மாதிரி மீனிங் வந்து அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். இது வந்து இந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீனிங்ஸ் பாருங்கள். லெட்ஜுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மீனிங்ஸ் வந்து புக்கில் இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. பிறகு இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் அட்டெம்ப்டட், பர்சியூடு. அட்டெம்ப்டட்னா என்ன? அட்டெம்ப்டட்னா ஹி பர்சியூட். அசெண்டிங்னா ரைசிங். அது மாதிரி வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி கமெண்ட்ஸ்னா தொடங்குறது, இனிஷியேட்டட். டைவ்னா டிசன்ட்டு. சோர் அப்படின்னா எஸ்கலேட். இது மாதிரி ஒவ்வொரு வேர்டுமே வந்து அந்த மீனிங் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஆண்டானிம்ஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து ப்ரைஸிங் பாராட்டு, கண்டம். அம்யூசிங்னா இது வந்து போரிங்லி. ரிட்ஜஸ்னால் விளிம்பு, ஃபரோஸ்னால் தட்டையான. கிராஜுவலி, அப்ரப்ட்லி. சைஸ்டு, ரிலீஸ்டு. மான்ஸ்ட்ரஸ், சென்சிபிள். மார்க்கிங்லி, கைண்ட்லி. மார்க்கிங்னா கிண்டல் பண்ணுறது, கைண்ட்லி அன்பான. இப்போ இது மாதிரி இந்த சினானிம் ஆண்டானிம்ஸ் மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டானிம்ஸ். பிஃபோர் அப்படின்னா ஆஃப்டர். பெர்ஃபெக்டிங்னா ஃபெயிலிங். அது மாதிரி அப்போ நீங்கள் இந்த வேர்ட்ஸுக்கு வந்து மீனிங்கும் அதே மாதிரி நினச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி இந்த புக்கு வேணாலும் வாங்கி கொடுக்குறேன். பட் ஆனால் வந்து இது வந்து நீங்கள் புக்கை வச்சு அந்த மீனிங்கோடு சேர்த்து படித்தாதான் இது வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும். இல்லைன்னா நினைவு இருக்காது.